சற்று முன் வெளியான அலர்ட் சென்னை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழை கொட்டப்போகுது, கவனம் தேவை. தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இடியுடன் மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்று காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி வரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் இடி மின்னலுடன் மழை வாய்ப்புள்ளதால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பழுதான சாலைகளில் வழுக்கும் தன்மை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பழுதான வீடுகள் சரிவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 19, 20ஆம் தேதிக்குண்டான இது பார்க்கணும். இதில் 19க்கு பார்த்தீங்க அப்படின்னா கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் உள்ள தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்காலில் மிகவும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இதுமாரி இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலையில் லேசாக மழை வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 20ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்குண்டான வாய்ப்பு. 21/12/2023 தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், அதாவது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்குண்டான அறிகுறிகள் இருக்கிறது. இது போன்ற உடனுக்குடனே நியூஸ்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இலவசமாக தான் கொடுத்துருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் ஆல் செட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உடனே ஒரு லைக் பண்ணிக்கோங்க.